கிளம்பி ஸ்கூல் போயிட்டாங்கங்க. பாருங்கள் கிச்சன் எப்படி கிடக்குன்ட்டு. சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சு அப்படி எப்படி இருக்குது. இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். இங்கே பாருங்க, இன்னைக்கு இந்த வேலை தான் இருக்குது. கச கச கசன்ட்டு இருக்கான். எல்லாம் கொஞ்சம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் இன்னைக்கு. டிஃபன் தேடுறேன், வளையல் தேடுறேன்ட்டு எப்படி ஆக்கி வச்சுருக்கா பாருங்க. நீட் க்ளீன் பண்ணி வைக்கணுங்க. வீடா ஆள் யாரும் இருக்காங்களா லேடிஸ் அப்படின்னு கேட்குற அளவுக்கு அழகாக இருக்குது எங்கள் வீடு. சரி, துணி துவைச்ச துணியெல்லாம் கொண்டு போட்டு வச்சேங்க. கொஞ்சம் மடிச்சிருக்கு, கொஞ்சம் மடிக்க வேண்டியிருக்கு. எல்லாம் அயன் பண்ணி எடுத்து வைக்கணும். இந்த செல்ஃப் நான் எத்தனை தடவை அடுக்குனாலும் எனக்கு வெறுத்து போயிடுது. ஏன்னா உருவி உருவி எல்லாத்தையும் கலைச்சி எரிஞ்சிடுறாங்க. எனக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ப்ளவுஸ் தைக்கிற வேலை இருக்குங்க. இதோ லைனிங் துணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. லைனிங் ப்ளவுஸ் ஒன்று ஸ்டிச் பண்ணணும். பிள்ளைங்க வரத்துக்குள்ளக்கா இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வேறு செஞ்சு வைக்கணும். சரிங்க, வேலையெல்லாம் முடிக்க உங்களுக்கு காட்டுறேன். இடத்தெல்லாம் கழுவி வச்சாச்சுங்க. இந்த தண்ணி வடியை விட்டு அடிக்கிட்டோம்னா கிச்சன் வேலை முடிந்தது. ஈவினிங் வரைக்கும் நமக்கு கொஞ்சம் கிச்சன் பக்கம் வேலை இல்லைங்க. அயன் பண்ணுற வேலை இருக்குங்க. ஷர்ட்டு ஃபேண்ட்டு அயன் பண்ணணும். செல்ஃபை அடுக்கி விட்டாச்சு. கட்டில் இருந்த துணியெல்லாம் மடித்து கரெக்டாக அங்கங்கே வச்சாச்சுங்க. இதோ கிளாத் எடுத்து வச்சிட்டோம். இனி ஸ்டிச்சிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணணுங்க. அதுக்கு முன்னாடி துணி துவைக்கணும். துணி இந்த வெளியில் இருக்குது, இது மட்டும் நினச்சிடாதீங்க. துவைக்கிற வேலையும் முடிச்சாச்சுங்க. நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம முயல் குட்டி ஈவினிங்க்கு அப்புறம் கண்ணு ஒரு மாதிரி இருந்துச்சுங்க. நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டு காலையில் அவங்க இந்த ஐ ட்ராப்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ இதை அவங்க போட்டு விட்டுடலாம் அந்த ஒயிட்டுக்குங்க. காலையில் 2 சொட்டு விட்டோன்னே இப்போ கொஞ்சம் கண்ணு நல்லா இருக்குது. எதனால் எப்படி ஆச்சுன்னு தெரியலங்க, பாவம். இந்த பாருங்க, இந்த கண்ணு தான் இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல. ட்ராப்ஸ் போட்டுடலாங்க. ஒரு ட்ராப் விட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பிடிச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ட்ராப் போட்டுடலாங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். ட்ராப் போட்டு வச்சுருந்து அப்படியே கொஞ்ச நேரம் படுத்துட்டாங்க. எனக்கு எடுத்து விட மனசு இல்லை, சரி ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொல்லி விட்டாச்சு. அவ்வளோதாங்க, இன்னைக்கான வேலை முடிந்தது. இன்னும் வேலை இருக்குங்க. வீடியோஸ் இதோடு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இன்னொரு தடவை ஃபுல்லாக எடுத்து போடுறேன்.